பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். தாயன்போடும் பாசத்தோடும் எங்களை வழி நடத்தும் நல்ல ஆண்டவரே, பாவக்கட்டுகளிலிருந்தும் அறியாமையிலிருந்தும் அடிமைத்தன வாழ்விலிருந்தும் ஜனங்களை விடுவிப்பதற்காக பயன்படுத்திய விடுதலையாளர்களுக்காக, தியாகசீலர்களுக்காக உம்மை துதிக்கிறோம். மகளிர் ஞாயிறு சிறப்பு தொழுகையிலும் கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை என்பதை உணர்ந்து கிறிஸ்துவோடு இணைந்து சிப்பிராள் பூவாளை போல மீட்பின் சமூகத்தை கட்டி எழுப்ப எங்களை அர்ப்பணிக்க அருள் தாரும். ஒடுக்கப்பட்டோர், திக்கற்றோர், வாழ்விழந்தோரின் வாழ்வுக்காக தம்மையே அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசுவின் நல்ல அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க எங்களுக்கும் கிருபை தாரும். தொழுகையில் பங்கெடுக்கிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 226வது பாடலை பாடுவோம். வா பாவி மலைத்து நில்லாதே வா. கீர்த்தனை பாடல் 226. என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 முடிய. யாத்ராகமம் 1வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக என் இயேசு சென்ற பாதையில் என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். Alleluia, நான் செல்லுவேன்.
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். கடவுளின் விடுதலை செயல்பாட்டில் பெண் பங்காளர்கள், உமன் பார்ட்னர்ஸ் இன் காட்ஸ் லிபரேட்டிவ் ஆக்ட், திருமறையிலும் திருச்சபை வரலாற்றிலும் விடுதலை செயல்பாட்டில் பெண்களின் பங்களிப்பு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களின் மீட்பு பணியில் முக்கிய பங்காற்றிய சிப்பிராள் பூவாள் பற்றி இன்றைய வேத பகுதி விவரிக்கிறது. எகிப்து தேசத்தில் எத்தனையோ பெண்கள் இருந்தும் அவர்களில் இந்த இரு பெண்களும் வேறுபட்டிருக்க காரணம் என்ன? அவர்களிடம் காணப்பட்ட சிறப்புகள் என்ன? முதலாவது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பார்வை உள்ளவர்கள். தேவனுடைய பார்வை உள்ளவர்கள். யாத்திராகமம் 1 அதிகாரம் 17 வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். பார்வோனுக்கு இருந்தது அதிகார பார்வை. எபிரேய மருத்துவச்சிகளான சிப்பிராளுக்கும் பூவாளுக்கும் இருந்தது தேவ பயமுள்ள பார்வை, கனிவுள்ள பார்வை, தாய்மையின் பார்வை. தேவனுடைய பார்வையில் ஒவ்வொரு சிசுவும் தேவனுடைய அற்புதமான படைப்பு என்பதை சங்கீதம் 139 13 முதல் 16 வசனங்கள் விவரிக்கிறது. இந்த தெய்வீக பார்வை சிப்பிராளுக்குள்ளும் பூவாளுக்குள்ளும் இருந்தது. மருத்துவச்சிகளான அவர்கள் பிறக்கும் குழந்தைகள் முகத்தில் சிருஷ்டி கர்த்தரின் அழகை கண்டனர். தேவன் அந்த குழந்தைகளின் வாழ்வில் வைத்திருந்த மிகப்பெரிய நோக்கத்தை கண்டனர். இவர்கள் மண்ணின் மைந்தர்கள், இவர்கள் அந்நியர்கள், இது ஆண் குழந்தை, இது பெண் குழந்தை என்று பிரித்து பார்க்கும் பாரபட்சமான பார்வை அவர்களிடம் இல்லாதிருந்தது. இன்று நம்மிடம் எப்படிப்பட்ட பார்வை இருக்கிறது? ஒரு காலத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் சில கிராமங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் என்றால் கள்ளிப்பாலை கொடுத்து கொன்றனர். இன்று வேகமாக சுற்றும் ஃபேனின் கீழாக வைத்து மூச்சு திணற செய்து இயற்கை மரணம் போல காண்பித்து சாகடிக்கிறார்கள் என்று குழந்தைகள் காப்பகம் வைத்து நடத்துகின்ற ஒருவர் குறிப்பிட்டார். சமூகத்தின் கோரமுகம் இன்னும் மாறவில்லை. அன்று தேவன் மனுக்குலத்தை குறித்து கொண்டிருந்த எதிர்பார்ப்பு, மனுக்குலத்திற்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பதாக இருந்தது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனம். இதே பார்வை சிப்பிராளுக்குள்ளும் பூவாளுக்குள்ளும் இருந்தது. எகிப்திற்கு சென்ற யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேராக இருந்தார்கள். ஆதியாகமம் 46:27. இவர்கள் எகிப்திற்கு சென்ற 215 வருடங்களுக்குள் 30 லட்சமாக பெருகினார்கள். யாக்கோபின் சந்ததிகளான எபிரேயர்கள் தங்களுக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள்
உரிமைகளை பறித்து அடிமைகளாக்கி பார்வோன் மன்னரும் எகிப்தியரும் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்கள் ஜீவனை கசப்பாக்கி பலவீனப்படுத்த பார்த்தார்கள். ஆனால் தேவ ஜனங்களோ பலத்தார்களை ஒழிய குறுகி போகவில்லை. அந்நிய ஜனங்கள் தங்களுடைய நாட்டில் பெருகுவதை தடுக்க, அவர்களை பலவீனப்படுத்த பார்வோன் தீட்டிய அடுத்த சதித்திட்டம் எபிரேய ஆண் குழந்தைகள் பிறக்கும்போதே மருத்துவச்சிகளின் உதவியால் கொன்றுவிடுவது. இதன் வழியாய் பிரசவ மரணம் போல காண்பித்து எபிரேயர்களின் சந்ததியை பெருக விடாமல் தடுப்பது. பார்வோனின் பார்வை தான் பெருக வேண்டும், தன் ஜனங்கள் பெருக வேண்டும், பிறர் சிறுக வேண்டும், தானும் தன் ஜனங்களும் வாழ்வதற்காக பிறர் அழிந்தாலும் பரவாயில்லை என்பதாக இருந்தது. மருத்துவச்சிகளின் பார்வை எல்லாரும் எல்லா நலமும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்பதாக இருந்தது. ராஜ கட்டளையை மீறி குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக தங்கள் ஜீவனையும் கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். இதுதான் கிறிஸ்துவின் பார்வையாகவும் இருக்கிறது. மத்தேயு 20:28 மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மருத்துவச்சிகளின் பார்வை ஆத்துமாக்கள் அறுப்புண்டு போகக்கூடாது, ஆத்துமாக்கள் அழிந்து போக தாங்கள் ஒரு காரணமாய் இருந்துவிடக்கூடாது. இன்று தெய்வ ஜனங்களுக்கு, கர்த்தருடைய சபைக்கு இந்த தெய்வீக பார்வை அவசியமானது. பார்வோனின் ஆவி ஆத்துமாக்களை பலவீனப்படுத்துகிறது, ஆத்துமாக்களை உபத்திரவப்படுத்துகிறது, ஆத்துமாக்களை அழிக்க பார்க்கிறது. தேவ ஜனங்கள் எழும்ப விடாதபடிக்கு செய்கிறது. எபிரேய மருத்துவச்சிகளைப் போல தேவனுடைய பார்வை உள்ளவர்களாக அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் நாம் தாங்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆத்துமாக்களை அழிவுக்கு விலக்கி வாழ்விற்கு நேராக, கிறிஸ்துவிற்கு நேராக நடத்த வேண்டும். தேவனுடைய பார்வை உள்ளவர்கள் மாத்திரமே கடவுளின் விடுதலை செயல்பாட்டில் பங்காளிகளாக மாற முடியும். இரண்டாவதாக, தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவர்கள். எபிரேய மருத்துவச்சிகளான சிப்பிராள் பூவாளுடைய சிறப்பு தான் என்ன? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவர்கள். யாத்திராகமம் 1:21 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். எபிரேயரை பிரியப்படுத்துவதா, எகிப்தியரை பிரியப்படுத்துவதா? தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவதா, ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படிவதா? கர்த்தரை பிரியப்படுத்துவதா, பார்வோனை பிரியப்படுத்துவதா? மருத்துவச்சிகளான சிப்பிராளும் பூவாளும் கர்த்தரை பிரியப்படுத்துவதையே தெரிந்து கொண்டார்கள். தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவதையே தெரிந்து கொண்டார்கள். தேவனை பிரியப்படுத்தி வாழ்வது, தேவனுக்கு பயப்படும் பயம், தேவ கட்டளையின்படி நடக்கும் கீழ்ப்படிதல், இம்மூன்றும் தேவனுடைய இருதயத்தை கவரக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவ பயமுள்ள தெபோராள், உல்தாள் போன்றோரின் வாழ்வு தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டது.
புதிய ஏற்பாட்டில் தேவ பயமுள்ள எலிசபெத், மரியாள், லீதியாள் போன்றோரின் வாழ்வு தேவனுடைய இருதயத்தை கவர்ந்தது. எனவே இவர்கள் வேதாகமத்தில் முக்கியமான பாத்திரங்களாக இடம் பிடித்துள்ளார்கள். கர்த்தர் நமது கரங்களில் தந்துள்ள பொறுப்பையும் பணியையும் சிப்பிராள், பூவாள் போல தேவனுக்கு பயந்து செய்ய வேண்டும். மனிதர்களை திருப்திப்படுத்தும்படி, உலகத்தாரின் இருதயத்தை கவரும்படி நம் நடக்கைகள், செயல்கள் அமைந்திருக்கக்கூடாது. மருத்துவச்சிகளான சிப்பிராளும் பூவாளும் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். கர்த்தர் பதிலளிக்கிறவர், பலன் அளிக்கிறவர். எபிரேயர் 6:10 சொல்லுகிறது, ஏனெனில் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. மருத்துவச்சிகள் செய்த நன்மைக்கு கர்த்தர் பதிலளித்தார், பரிசளித்தார். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டென்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவர்கள் மாத்திரமே கடவுளின் விடுதலை செயல்பாட்டில் பங்காளிகளாக மாற முடியும். கடைசியாக தேவ ஜனங்களின் வரலாற்றை திருத்தி அமைத்தவர்கள். எப்படி இந்த மருத்துவச்சிகளான சிப்பிராளும் பூவாளும் அத்தனை பெண்களின் நடுவிலும் வேறுபட்டு நிற்கிறார்கள்? வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனங்களின் வரலாற்றை திருத்தி அமைத்தவர்கள். யாத்திராகமம் 1:17, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். எபிரேயர்களை ஒழித்து கட்ட வேண்டும், எபிரேயர்களின் வம்சத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், எபிரேயர்களின் வரலாற்றிற்கே முடிவுரை எழுத வேண்டும் என்பது பார்வோனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் மருத்துவச்சிகளான சிப்பிராளும் பூவாளும் எபிரேய ஆண் குழந்தைகளை காப்பாற்றியபடியினால் தேவ ஜனங்களின் வாழ்வு முற்றுப்பெறாமல் தொடர்ந்தது, இன்றும் தொடர்கிறது. இந்த பூமிக்கே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களுக்கு பார்வோன் முடிவுரை எழுத நினைத்தான். ஆனால் 2 பெண்களான சிப்பிராள், பூவாளின் வழியாக தேவ ஜனங்களின் வரலாறு மகிமையான வரலாறாக மாற்றப்பட்டது. பரிதாபமாய் முடிய வேண்டிய நம் வாழ்வை மகிமையான வாழ்வாய் ஆண்டவரால் மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் பெண்கள் தங்கள் உடலை மறைப்பதற்கு கூட உரிமையற்றவர்களாக இருந்தார்கள். சொந்த நாட்டில் நம் மண்ணின் மைந்தர்களால் மிருகங்களைப் போல நிர்வாணிகளாய் நம் முன்னோர் நடத்தப்பட்டார்கள். ஜோஹன்னா கலஸ்டீனா அம்மையார், சார்லஸ் மீட் ஐயர் அவர்களின் மனைவி, மற்றும் மார்த்தா அம்மையார், மால்ட் ஐயரின் மனைவி 1819 ஆண்டில் பெண்களுக்கான மேலாடைகளை தயார் செய்து கொடுத்தனர். கிராம பெண்களுக்கு மேலாடைகளை தைப்பதற்கும் பயிற்சி கொடுத்தார்கள். வாழ்க்கையை அழகுபடுத்தினார்கள். ஆதிக்க சாதியினர் இதை எதிர்த்தார்கள். இது தோல்சீலை போராட்டமாக மாறியது. ஆதிக்க சாதியினரால் ஆண்களும் பெண்களும் ஏராளமாய் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இன்று நாம் நாகரிகமாக
மானம் மறைக்க உடுத்துகிறோம் என்றால் அதற்கு காரணமாயிருந்தவர்கள் பெண் மிஷனரிகள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று இருந்த இந்த மண்ணில் பெண் கல்விக்கு வித்திட்டவர்கள் பெண் மிஷனரிகள். நம் மண்ணின் வரலாற்றை மாற்றி அமைத்ததில் பெண் மிஷனரிகளின் பங்கு முக்கியமானது. பகுத்தறிவோடும் பட்டறிவோடும் இறை அறிவோடும் தன்மானத்தோடும் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வரலாற்றை மாற்றி அமைத்த பெண்களின் அர்ப்பணம். பெண்களாகிய எங்களால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கலாம். வரலாற்றை மாற்றி அமைக்க முடியும் என்பதுதான் எபிரேய மருத்துவச்சிகளான சிப்பிராள், பூவாள் ஆகியோரின் துணிச்சலான வாழ்வு நமக்கு கற்றுத்தரும் பாடமாகும். தேவனுடைய பார்வை கொண்டவர்களாய், தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவர்களாய், தெய்வ சனங்களின் வரலாற்றை மாற்றி அமைக்கிறவர்களாய், கடவுளின் விடுதலை செயல்பாட்டில் இணைந்து பங்களிப்பாற்றுவோம். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 454வது பாடலை பாடுவோம். இயேசுவின் அன்பில் மூழ்கவும். ஞான பாடல் 454. இயேசுவின் அன்பில் மூழ்கவும், நேசத்தின் ஆழம் பார்க்கவும், இன்னமும் தீரா வாஞ்சையே என்னில் உண்டாகுகின்றதே. ஆட்கொண்டவ நேசம், ஈடேற்றின நேசம், இன்னும் மேலும் வாஞ்சிப்பேன், உன்னத அன்பை போற்றுவேன். இயேசுவின் சொல்லும் சித்தமும் ஆசையுள்ளோனாய் செய்யவும், தேவவதாசை நம்புவேன், ஆவியின் மேல சாருவேன். ஆட்கொண்டவ நேசம், ஈடேற்றின நேசம், இன்னும் மேலும் வாஞ்சிப்பேன், உன்னத அன்பை போற்றுவேன். நாதரின் வசத்தமும் வேதத்தில் கேட்டு நித்தமும், ஆத்தும நன்மை நாடுவேன், நீதியின் பாதை செல்லுவேன். ஆட்கொண்டவ நேசம், ஈடேற்றின நேசம், இன்னும் மேலும் வாஞ்சிப்பேன், உன்னத அன்பை போற்றுவேன். இயேசுவின் ராஜரீகமும் ஆசித்த மாசங்கோன்மையும், விண்ணிலே தோன்றும் வண்ணமாய், மண்ணிலுண்டாகும் மேன்மையாய், ஆட்கொண்டவ நேசம், ஈடேற்றின நேசம், இன்னும் மேலும் வாஞ்சிப்பேன், உன்னத அன்பை போற்றுவேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான பரிசுத்த ஆராதனையிலும்
ஆண்டவரை ஆராதித்து மகிழ கர்த்தர் எங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. மகளிர் ஞாயிறாக இந்த ஞாயிறையும் நாங்கள் சிறப்பிக்க கர்த்தர் தயவு பாராட்டினீரே. திருச்சபையிலே தந்திருக்கிற பெண் குழந்தைகளுக்காக, வாலிப சகோதரிகளுக்காக, தாய்மாருக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தாமே விசேஷித்த நோக்கத்தோடு தம்முடைய திவ்யமான திட்டத்தோடு அவர்களை நீ தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன். அதற்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். திருச்சபையின் வாழ்விலும் சமூக வாழ்விலும் உழைத்த ஒவ்வொரு பெண்களுக்காக, மிஷனரிகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அந்த வரிசையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தலைமுறையிலும் நீர் எழுப்பி தருகின்றதான ஒவ்வொரு பெண்களுக்காக, பெண் தலைவர்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் தேவனுடைய பார்வை உள்ளவர்களாய், தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவர்களாய், வரலாற்றை மாற்றி அமைக்கிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சிப்பிராள் பூவாளை போல சாட்சி பகர கர்த்தர் கிருபை பாராட்டுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த சிறப்பு தொழுகையிலும் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரோடும் நிறைவான கிருபை தங்கியிருக்கட்டும். குடும்பங்களை சமாதானத்தோடு கட்டி எழுப்ப தேவன் பெண்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அவர்கள் மூலமாய் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படியே குடும்பங்களிலே தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுடைய தேவைகளை கர்த்தர் பரத்திலிருந்து சந்திப்பீராக. கடன் பாரங்கள், பொருளாதார பற்றாக்குறைகள், வறுமை, சிறுமையின் அனுபவங்களை மாற்றி குடும்பங்களை கர்த்தர் நன்மையால் நிரப்ப உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இழப்பின் நடுவிலே, நஷ்டத்தின் நடுவிலே, காரியங்கள் வாய்க்காதபடினாலே பலவிதமான சோர்வின் நடுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. அந்த நன்மையை கர்த்தர் பரத்திலிருந்து அருளி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். படிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஞான நன்மைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். தேவனுடைய கரம் தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பொறுப்படுத்திக் கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதமை உள்ள பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல அறிவையும் ஞானத்தையும் தந்து நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாலிப வயதில் இருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளோடும் உடைய கிருபை தங்கி இருக்கட்டும். தங்கள் வாழ்வை பரிசுத்தமாய் காத்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயது முதிர்ந்த தாய் தகப்பன் மாறை கர்த்தர் பலப்படுத்தும். முதிர்ந்த வயதிலே பலன் குன்றி போன வேளையிலே கர்த்தருடைய கிருபை அவர்களை பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருளும். படித்த படிப்பிற்கேற்ற வேலை வாய்ப்பு அமையவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே திருமண காரியங்களை கர்த்தர் கைக்குடி வர பண்ணும். குடும்பங்களிலே குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளி கடாட்சி தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேறு காலங்களுக்காய் எதிர்பார்த்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் சுகப்பிரசவத்தை தந்து தேற்றும்படிக்கு பலப்படுத்தும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்கள், உழைப்பெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க வர்த்திக்க பெருக பண்ண ஜெபிக்கிறோம். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய கிளை சங்கங்கள், திருச்சபையினுடைய ஆராதனைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக அமைய திருச்சபை குன்றின் மேலிட்ட பட்டணமாக பிரகாசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. திருச்சபைக்கு வெளியிலே நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருக்கு மகிமையாய் அந்த ஊழியங்கள் நிறைவேற்றப்படுகிறதினாலே திரள் திரளாய் ஆத்துமாக்கள் கர்த்தருடைய மந்தையிலே கூட்டி சேர்க்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. திருச்சபைக்கு தந்திருக்கிற தலைவர்களுக்காக, பேராயருக்காக, பேராயத்தினுடைய எல்லா ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் தம்முடைய பிள்ளைகளின் மூலமாக நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலகம் எங்கிலும் இருக்கிற
விசுவாச குடும்பத்தையும் கர்த்தர் நினைந்தருளும். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். சிறுமைகளை கர்த்தர் மாற்றி இயற்கையினுடைய பேரழிவுகள், கொள்ளை வியாதிகள், தொற்று நோய்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் உடைய இரக்கத்தை விளங்க பண்ணி பாதுகாத்தருளை ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்குள் சமாதானமும் அமைதலும் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்வீராக. யுத்தங்களின் சப்தங்கள், உள்நாட்டு குழப்பங்கள் நீங்கி ஒவ்வொரு தேசங்களிலும் அமைதல் திரும்பத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய திருக்கரங்களிலே எங்களையே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.